இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். வரலாறு படைத்த பிரதமர் மோடி, சாம்லிங் சாதனை முறியடிப்பு, குவியும் வாழ்த்து. முதல்வர் பிரதமர் என அரசாங்கத்தில் நீண்ட காலம் பதவி வகித்த தலைவராக பிரதமர் மோடி புதிய சாதனை படைத்திருக்கிறார். கடந்த 2001ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதியன்று முதலாக குஜராத் முதலமைச்சராக மோடி பொறுப்பேற்றுக் கொண்டார். தொடர்ந்து 4 முறை முதலமைச்சராக பொறுப்பேற்ற மோடி 2014ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி வரை அந்த பதவியில் தொடர்ந்தார். 2014ஆம் ஆண்டு நடந்த லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றது. இதையடுத்து 2014ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி முதலாக நாட்டின் பிரதமராக மோடி பொறுப்பேற்றார். 2014, 2019, 2024 என தொடர்ந்து 3 முறை பிரதமராக மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இன்றளவும் பிரதமர் பதவியில் மோடி தொடர்கிறார். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமையுடன் முதல்வர் பிரதமர் என அரசாங்கத்தில் அதிக நாட்கள் பதவி வகித்த தலைவர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரராகி இருக்கிறார் மோடி. குஜராத் முதல்வர் பிரதமர் என மொத்தம் 8931 நாட்கள் ஆட்சி பொறுப்பில் மோடி இருந்துள்ளார். இதற்கு முன்பு சிக்கிம் முதலமைச்சராக பதவி வகித்த பவன்குமார் சாம்லிங் 8930 நாட்கள் பதவி வகித்து சாதனை படைத்திருந்தார். இந்த சாதனையை பிரதமர் மோடி தற்போது முறியடித்திருக்கிறார். இதன் மூலம் இந்திய வரலாற்றில் அதிக நாள் அரசு தலைமை பதவியில் இருந்தவர் என்ற சிறப்பை பிரதமர் மோடி பெற்றிருக்கிறார். சுதந்திரம் பெற்ற பிறகு பிறந்து பிரதமராக பதவியேற்ற முதல் நபர் என்ற சாதனையையும் ஏற்கனவே பிரதமர் மோடி படைத்திருந்தார். இந்தியாவில் அதிக நாட்கள் பிரதமராக பதவி வகித்த 2வது நபர் என்ற பெருமையும் மோடியின் வசமே உள்ளது. 17 ஆண்டுகளுக்கு மேலாக பிரதமர் பதவியை வகித்த நேரு முதலிடத்தில் உள்ளார். புதிய சாதனை படைத்த பிரதமர் மோடிக்கு ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில் கூறியிருப்பதாவது: தேசத்திற்காகவும் மக்களுக்காகவும் தனது வாழ்க்கையையே அர்ப்பணித்தவர் பிரதமர் மோடி. குஜராத் முதல்வர் முதல் பிரதமர் வரை அவரது வாழ்க்கை ஒரு சேவை பயணமாக தொடர்கிறது. தேச நலனுக்கு முன்னுரிமை, நேர்மையான அரசு நிர்வாகம், ஒவ்வொரு குடிமகனுக்கும் அயராது அவர் ஆற்றி வரும் சேவையின் பிரதிபலிப்பே இந்த சாதனை என்று ராஜ்நாத் சிங் புகழாரம் சூட்டியுள்ளார். பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் பிரதமர் மோடிக்கு எக்ஸ் தளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவரது வாழ்த்துச் செய்தி: அர்ப்பணிப்பு, தியாகம் மற்றும் நாட்டிற்கு சேவையாற்றி வருவதையே வாழ்வின் முக்கிய குறிக்கோளாக வைத்திருப்பவர் பிரதமர் மோடி. அவரது தலைமையின் கீழ் உலக அரங்கில் இந்தியா வளர்ச்சி பெற்ற நாடாக தலைநிமிர்ந்து நிற்பதாக நிதின் நபீன் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் கூறியிருப்பதாவது: பிரதமர் மோடியின் உழைப்பால் ஒவ்வொரு நாளும் முன்னேற்ற பாதையில் இந்தியா ஒரு அடி எடுத்து வைக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. பிரதமர் மோடியின் தலைமை இன்னும் பல்லாண்டு காலம் தொடர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக நயினார் நாகேந்திரன் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பாரதிய ஜனதா மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பிரதமர் மோடிக்கு பதிவிட்டுள்ள வாழ்த்துச் செய்தி: பிரதமரின் இந்த 8931 நாட்கள் பயணம் வெறும் ஒரு சாதனை மட்டுமல்ல, தேசத்திற்கு சேவை செய்வதில் அவர் கொண்டுள்ள உறுதிப்பாடு, நேர்மை மற்றும் அயராத அர்ப்பணிப்பு ஆகியவற்றிற்கு அது ஒரு சான்றாக திகழ்கிறது என அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். இந்தியா வந்தது எல்பிஜி கப்பல், கேஸ் தட்டுப்பாடு தீருமா? மத்திய கிழக்கில் ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இடையே கடுமையான போர் நீடித்து வருகிறது. போர் காரணமாக பல நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் எல்பிஜியை கொண்டு செல்லும் முக்கிய கடல்வழி தளமான ஹார்முஸ் ஜலசந்தி நீரிணையை ஈரான் மூடியுள்ளது. இதனால் பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது. எரிபொருள் தேவைக்காக இறக்குமதியை நம்பியிருக்கும் இதுபோன்ற நாடுகள் போர் காரணமாக கடும் நெருக்கடியை சந்தித்து வருகின்றன. ஈரானுடன் இந்தியா நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து ஹார்முஸ் நீரிணை வழியாக இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் எரிபொருளை கொண்டு செல்ல ஈரான் அனுமதி வழங்கியது. இந்த சிறப்பு அனுமதியை தொடர்ந்து இந்தியாவின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவில் இருந்து எரிபொருளுடன் பிரம்மாண்ட கப்பல்கள் இந்தியா வந்தடைந்தன. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்திலிருந்து எரிபொருளை ஏற்றிக்கொண்டு பைக்சிஸ் பயோனியர் என்ற சரக்கு கப்பல் மங்களூரு துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்துள்ளது. முன்னதாக ஆக்வா டைட்டன் என்ற கப்பலும் ரஷ்யாவில் இருந்து மங்களூருக்கு எரிபொருளை கொண்டு வந்திருந்தது.
துறைமுகத்திலிருந்து சுமார் 18 கடல் மைல் தொலைவில் நிறுத்தப்பட்டுள்ள இந்த கப்பலில் இருந்து கடலுக்கு அடியில் உள்ள பிரத்யேக குழாய் மூலம் கச்சா எண்ணெய் MRPL நிறுவனத்திற்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. மங்களூருவை தொடர்ந்து கத்தார் நாட்டிலிருந்து குஜராத்தின் வாடினார் துறைமுகத்திற்கு நந்தா தேவி என்ற LPG கப்பல் வந்துள்ளது. முன்னதாக கத்தாரில் இருந்து புறப்பட்ட ஷிவாலிக் என்ற கப்பல் குஜராத்தின் முந்த்ரா துறைமுகத்தை வந்தடைந்தது. மத்திய கிழக்கில் நடக்கும் போரால் மிகவும் ஆபத்தான பகுதியாக மாறியுள்ள ஹார்முஸ் ஜலசந்தியை தாண்டி இந்த கப்பல்கள் இந்தியாவுக்கு எரிபொருளை கொண்டு வந்துள்ளன. தற்போதைய நிலையில் சுமார் 611 இந்திய மாலுமிகளுடன் 22 இந்திய கப்பல்கள் பாரசீக வளைகுடா பகுதியில் உள்ளன. கப்பல்கள் மற்றும் மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசும் கப்பல் நிறுவனங்களும் இந்திய தூதரகங்களுடன் இணைந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. 48 மணி நேர கெடு விதித்த ட்ரம்ப் பகிரங்கமாக வார்ன் செய்த ஈரான். இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றன. ஈரானும் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த போர் காரணமாக பல நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் கொண்டு செல்லும் மிக முக்கிய கடல் வழித்தடமான ஹார்முஸ் ஜலசந்தி நீரிணையை ஈரான் தன் முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது. உலகளாவிய கச்சா எண்ணெய் எரிவாயு வர்த்தகத்தில் 1/5 பங்கு இந்த வழியேதான் நடக்கிறது. ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டதால் சர்வதேச அளவில் கேஸ் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில்தான் ஈரானுக்கு அமெரிக்கா பகிரங்க மிரட்டலை விடுத்தது. இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: இன்னும் 48 மணி நேரத்திற்குள் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் முற்றிலும் திறக்க வேண்டும். இல்லையென்றால் ஈரானின் மொத்த மின் கட்டமைப்புகளையும் கொண்டு வீசி தகர்த்து விடுவோம். ஈரானின் மிகப்பெரிய மின் உற்பத்தி நிலையமே எங்களின் முதல் இலக்காக இருக்கும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இந்த எச்சரிக்கை இந்திய நேரப்படி இன்று காலை 5:15 மணி அளவில் வந்துள்ளது. அதன்படி செவ்வாய்க்கிழமை அதிகாலை 5:15 மணிக்குள் ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்காவிட்டால் அமெரிக்கா சொன்னதை செய்யும் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். ட்ரம்பின் இந்த பகிரங்க மிரட்டலுக்கு ஈரான் அசைந்து கொடுக்கவில்லை. மாறாக ஈரானும் கடுமையான பதிலடி கொடுத்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் ராணுவத்தின் காதம் அல் அன்பியா மையத்தின் செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் ஜோல்ஃபகாரி கூறியதாவது: எங்கள் நாட்டின் மின் நிலையங்கள் தாக்கப்பட்டால் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு சொந்தமான அனைத்து எரிசக்தி நிலையங்கள், தகவல் தொழில்நுட்ப அமைப்புகள் மற்றும் மக்களின் அடிப்படை தேவையான கடல் நீரை குடிநீராக்கும் ஆலைகளை ஏவுகணைகள் மூலம் தரைமட்டமாக்குவோம் என இப்ராஹிம் சோல்ஃபகாரி தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தி விவகாரத்தில் இரு நாடுகளும் பிடிவாதமாக இருப்பதால் வளைகுடா பகுதியில் எந்த நேரத்திலும் போர் தீவிரமாகும் சூழல் நிலவுகிறது. எரிசக்தி நிலையங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவோம் என இரு நாடுகளும் மாறி மாறி எச்சரித்திருப்பது உலகளாவிய எரிபொருள் சந்தையில் கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் நிலை உருவாகியுள்ளது. ஹார்முஸ் முனையை கடக்க எதிரிகளுக்கு மட்டும் தடை. ட்ரம்ப் மிரட்டலுக்கு ஈரான் பதிலடி. ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. ஈரான் மீதான இஸ்ரேல் அமெரிக்க படைகள் தாக்குதலால் ஈரானின் முக்கிய பகுதிகள் பெரும் சேதமடைந்துள்ளன. ஈரானும் பதில் தாக்குதல் நடத்தி வருவதால் மத்திய கிழக்கில் பதற்றம் தணியவில்லை. இஸ்ரேலின் முக்கிய கட்டமைப்புகள், அண்டை நாடுகளை சுற்றி அமைந்துள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை தகர்க்கும் முயற்சியில் ஈரான் ஈடுபட்டுள்ளது. அதன்படி சவுதி அரேபியா, கத்தார் உள்ளிட்ட நாடுகளிலும் ஈரான் ஏவுகணைகள் அழிவை ஏற்படுத்தி வருகின்றன. மத்திய கிழக்கு நாடுகளின் முக்கிய கடல்வழி வர்த்தக பாதையான ஹார்முஸ் ஜலசந்தி ஈரான் வசம் உள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றமான சூழலால் சர்வதேச நாடுகளின் சரக்கு கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை கடப்பதில் சிக்கல் நீடிக்கிறது. இதனால் கச்சா எண்ணெய் பேரல்கள் அடங்கிய பல சரக்கு கப்பல்கள் நடுக்கடலில் மிதக்கின்றன. ஈரானுடன் மத்திய அரசு நடத்திய பேச்சுவார்த்தையால் நமக்கான சரக்கு கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க ஈரான் அனுமதி அளித்தது. இதனால் இதுவரை சில கப்பல்கள் LPG கச்சா எண்ணெயுடன் இந்தியா வந்தடைந்தன. இதற்கிடையே அனைத்து நாடுகளுக்குமான கப்பல்கள் எளிதில் கடக்கும் வகையில் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் திறக்காவிட்டால் அதன் மீதான தாக்குதல் தீவிரமடையும், அந்நாட்டின் மின் கட்டமைப்புகள் தகர்க்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். இன்னும் 48 மணி நேரத்திற்குள் அமெரிக்காவின் உத்தரவை ஈரான் பின்பற்றாவிட்டால் அந்நாடு மிக பெரும் விளைவுகளை சந்திக்கும் எனவும் காலக்கெடு விதித்தார். ட்ரம்ப் மிரட்டலுக்கு பதிலடி தரும் வகையில் ஈரான் அரசு ஓர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க முடியாமல் பல நாடுகளின் கப்பல்கள் தேங்கி நிற்கின்றன. இதனால் பல நாடுகளுக்கான எரிபொருள் சப்ளை பாதிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாடுகளின் நலன் கருதி சரக்கு கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க ஈரான் அனுமதிக்கிறது. அதற்காக ஹார்முஸ் எப்போதும் திறந்தே இருக்கும். அதே சமயம் எங்கள் எதிரி நாடுகள் மற்றும் அவற்றை ஆதரிக்கும் நாடுகளின் கப்பல்களை அனுமதிக்க மாட்டோம் என ஈரான் அறிவித்துள்ளது.
அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகள் மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கான சரக்கு கப்பல் போக்குவரத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கலை தீர்க்க ஈரானுக்கு அமெரிக்கா காலக்கெடு விதித்தது. ஆனால் டிரம்பின் மிரட்டலுக்கு அடிபணியாத ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் அதன் நட்பு நாடுகள் தவிர பிற நாடுகளின் சரக்கு கப்பல்கள் ஹார்முஸ் முனையை கடக்கலாம் என அறிவித்துள்ளது. ஈரானின் இந்த அறிவிப்பு அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு மேலும் எரிச்சல் ஊட்டும் வகையில் அமைந்துள்ளது. இதனால் மத்திய கிழக்கில் தற்போதைக்கு அமைதி திரும்பும் சூழல் இல்லை என சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். தொடர் தாக்குதல் எதிரொலி. ஈரானுக்கு சவுதி எச்சரிக்கை. தூதர்கள் வெளியேற உத்தரவு. ஈரான் இஸ்ரேல் போர் நாளுக்கு நாள் தீவிரம் அடைந்து வரும் நிலையில் சவுதி அரேபியா, கத்தார், ஏமன் உள்ளிட்ட அண்டை நாடுகளும் இதில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. ஈரானின் அண்டை நாடுகளை சுற்றி அமைந்துள்ள அமெரிக்க நிலைகள் மீது ஈரான் தாக்குதலை தொடர்வதால் அந்நாடுகளின் உள்கட்டமைப்புகள் பெருமளவு சேதத்தை சந்தித்துள்ளன. தங்கள் நாட்டின் மீதான தாக்குதலுக்கு சவுதி அரேபியா ஏற்கனவே கண்டனம் தெரிவித்திருந்தது. தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் ஈரானுக்கு எச்சரித்திருந்தது. இந்த நிலையில் ஈரானின் தாக்குதல்கள் தொடரும் நிலையில் சவுதி அரேபியாவின் முக்கிய பகுதிகள் சேதமடைந்ததால் அந்நாட்டு அரசு கடும் கோபமடைந்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக சவுதியில் உள்ள ஈரான் தூதரக அதிகாரிகள் உட்பட 5 பேரை உடனடியாக சவுதியை விட்டு வெளியேற சவுதி அரசு உத்தரவிட்டுள்ளது. ஈரான் உடனே தாக்குதலை நிறுத்த வேண்டும். இதுவரை நடத்திய தாக்குதல்களை விதிகளை மீறி நடத்தப்பட்டுள்ளன. இனியும் தாக்குதல் தொடர்ந்தால் சர்வதேச விதிகளை பின்பற்றாத ஈரான் மீது சவுதி அரேபியா கடும் நடவடிக்கை எடுக்கும். இதே நிலை தொடர்ந்தால் ஈரான் மீது ராணுவ நடவடிக்கை எடுப்பதுடன் அவர்களுடனான தூதரக அளவிலான உறவுகளையும் முறித்துக் கொள்ள நேரிடும். இது இரு நாடுகள் இடையிலான நட்புறவை நிச்சயம் பாதிக்கும் என சவுதி அரேபியா எச்சரித்துள்ளது. அண்டை நாடுகள் மீது நாங்கள் வேண்டுமென்றே தாக்குதல் நடத்தவில்லை. எங்கள் தற்காப்புக்காக அமெரிக்க நிலைகள் மீது மட்டுமே குறிவைத்து தாக்குதல் நடத்துகிறோம் என ஈரான் ஏற்கனவே விளக்கம் அளித்திருந்தது. சவுதி அரேபியா மட்டுமின்றி வளைகுடா நாடுகளில் பலவும் ஈரானின் செயலில் அதிருப்தி அடைந்துள்ளன. எனினும் மத்திய கிழக்கில் அமெரிக்க ஆதிக்கத்தை முறியடிக்கவும் அவர்களின் தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கவும் தற்காப்பு தாக்குதல் நடவடிக்கை தொடரும் என ஈரான் அறிவித்துள்ளது. திமுக புறக்கணித்து விட்டது, விலகினார் வேல்முருகன். திமுக கூட்டணியில் இருந்து விலகுவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அறிவித்துள்ளார். வேல்முருகன் பாமக சார்பில் பண்ருட்டி தொகுதியில் போட்டியிட்டு 2 முறை எம்எல்ஏவாக இருந்தவர். அக்கட்சியில் இருந்து விலகி தமிழக வாழ்வுரிமை கட்சியை தொடங்கினார். சென்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்டு பண்ருட்டி தொகுதியில் வெற்றி பெற்றார். கூட்டணியில் இருந்தபோதும் சட்டசபையில் அடிக்கடி அமைச்சர்களுடனும் சபாநாயகருடனும் வாக்குவாதம் செய்வார். திமுக தரப்பில் அவர் மீது கடும் அதிருப்தியில் இருந்தனர். இந்த சூழலில் வரும் தேர்தலில் தங்கள் கட்சிக்கு கூடுதல் தொகுதிகள் வேண்டுமென ஆரம்பம் முதலே வேல்முருகன் வலியுறுத்தி வந்தார். இன்று திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக அவரை அறிவித்தார். எங்கள் கோரிக்கையை திமுக பொருட்படுத்தவில்லை. 10 கோரிக்கைகளை திமுகவிடம் முன்வைத்தேன். திமுக கூட்டணியில் இருந்து என்னை வெளியேற்ற அரசு அதிகாரிகளே கூறியுள்ளனர். திமுக எங்களை புறக்கணித்துவிட்டது. திமுக கூட்டணியில் இருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி விலகுகிறது. கோரிக்கையை நிறைவேற்றும் கட்சிகளுடன் கூட்டணி வைப்போம் என கூறியுள்ளார். இலங்கையில் தாறுமாறாக உயர்ந்தது பெட்ரோல் விலை. 2 வாரங்களில் 2வது முறை விலையேற்றம். மத்திய கிழக்கில் நடக்கும் போர் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தி நீரணையை ஈரான் முழுமையாக மூடியுள்ளது. கப்பல் போக்குவரத்து தடைப்பட்டதால் சர்வதேச கச்சா எண்ணெய் எல்பிஜி ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் தேவைக்காக இறக்குமதியை நம்பியிருக்கும் நாடுகள் பல நெருக்கடியை சந்தித்து வருகின்றன. இலங்கையில் கடந்த 2 வாரங்களில் 2வது முறையாக எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. சிங்கப்பூர், மலேசியா மற்றும் தென்கொரியாவிலிருந்து இலங்கை அரசு எரிபொருளை இறக்குமதி செய்கிறது. கச்சா எண்ணெயை மத்திய கிழக்கிலிருந்து இறக்குமதி செய்கிறது. எரிபொருள் தட்டுப்பாட்டை சமாளிக்க இலங்கை அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. நாடு முழுவதும் அரசு நிறுவனங்கள், பள்ளி, கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் வாரத்தில் 4 நாட்கள் மட்டும் செயல்பட உத்தரவிடப்பட்டுள்ளது. பொது நிகழ்ச்சிகள், விழாக்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணிபுரிய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2022 ஏற்பட்ட கடும் பொருளாதார நெருக்கடியின் போது எரிபொருள் விநியோகத்தை சமாளிப்பதற்காக QR கோட் முறையை இலங்கை அரசு அறிமுகம் செய்தது. அதை மீண்டும் அமல்படுத்தியுள்ளது. QR கோட் வைத்திருக்கும் வாகனங்களுக்கு மட்டுமே எரிபொருள் நிரப்பப்படும். இந்த சூழலில்தான் எரிபொருள் விலையை 25% உயர்த்துவதாக இலங்கை அரசு அறிவித்துள்ளது. 317 ரூபாயாக இருந்த 1 லிட்டர் பெட்ரோல் 398 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. டீசல் விலை லிட்டருக்கு 79 ரூபாய் அதிகரித்து 382 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. விலை உயர்வு QR கோட் நடைமுறை மூலம்
நாட்டின் எரிபொருள் பயன்பாட்டை 15 முதல் 20% வரை குறைக்க முடியும் என இலங்கை அரசு நம்புகிறது. 2022ஆம் ஆண்டில் $46 பில்லியன் வெளிநாட்டு கடனை திருப்பிச் செலுத்த முடியாமல் இலங்கை திவாலானது. சர்வதேச நாணய நிதியம் வழங்கிய $2.9 பில்லியன் நிதியுதவியுடன் இலங்கை அரசு பொருளாதாரத்தை நிலைப்படுத்தி வருகிறது. தற்போது மீண்டும் எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் விலை உயர்வால் அந்நாட்டு மக்கள் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். மத்திய கிழக்கில் போர் நீடிக்கும் பட்சத்தில் நாட்டின் எரிசக்தி விநியோகத்தில் ஏற்பட போகும் பெரும் பாதிப்புகளை சமாளிக்க தயாராக இருக்குமாறு அதிபர் அனுரகுமார திசநாயக்கே அதிகாரிகளுக்கு ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளார். இடி மின்னலுடன் ஊற்றப்போகும் மழை, கோடையில் மண் குளிரும் மாவட்டங்கள், லிஸ்டில் எந்தெந்த ஊர்? முக்கிய வானிலை அப்டேட். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. அதன் அறிக்கை: மன்னார் வளைகுடா முதல் தெற்கு மத்திய மகாராஷ்டிரா வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். அதேபோல் மார்ச் 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. 25, 26ஆம் தேதிகளில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். பின்னர் 27, 28ஆம் தேதிகளில் மீண்டும் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் நாட்களில் அறிவிப்பில் வராத மற்ற அனைத்து பகுதிகளிலும் வறண்ட வானிலையே நிலவும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி வரை நிலவக்கூடும். இன்று பகலுடன் முடிந்த 24 மணி நேர நிலவரப்படி தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி எஸ்டேட்டில் 60 மில்லிமீட்டர், தேனி, சோத்துப்பாறை, தென்காசி, குண்டாறு டேமில் 40 மில்லிமீட்டர், திருச்செந்தூர், அரியலூரின் தாப்பழூர் பகுதிகளில் 10 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது.